9:30. சரி கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாரு. நைட்டே வந்து டைப் அடித்து உடனே வந்து இம்மீடியட்டாக வர சொல்லி உடனே நைட்டே அடித்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் இந்த ரயில்வே கிளைம்ஸ் ட்ரிபியூனலில் ஜட்ஜுக்காக அப்ளை பண்ணியிருந்தார். அதுவும் அகெயின் நைட்டு சாரு அவரோட மிஷினில் டைப் பண்ணி இம்மிடியேட்டாக கொடுத்து ஹீ ஆல்சோ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அ ஜட்ஜ் இன் தி ரயில்வே கிளைம்ஸ் ட்ரிபியூனல். எல்லாம் நல்ல வேலையில் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஸ்கூலுக்கு ஹி வாஸ் அ கன்சல்டன்ட். ரெகுலர்லி ஹி யூஸ் டு விசிட் அண்ட் ஆல்சோ ஹி யூஸ் டு கைட் அஸ். அதே மாதிரி எந்த ஒரு டிராஃப்ட்னாலும் சார் வந்து ஃபோன்லேயே நாங்கள் போட்டிருப்போம், அவர்கிட்ட கேட்டால் திருப்பி டிக்டேட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க தட் தி மணிகண்டன் ஹஸ் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் நிறைய விஷுவலி சேலஞ்சுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்கன்ட்டு. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஈவன் நவ் வி ஹாவ் அவர் இங்கிலீஷ் டீச்சர் மிஸ்டர் துரை சுவாமி. அதில் ஐ ஹேட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் இன்க்ளூடிங் மிஸ்டர் தினகர். ஐ டூ ரிமெம்பர் அந்த டேஸில் வந்து அவங்க 2 பேர் ரூம்மேட்ஸு. என்னோடய 2 வீலரில் கொண்டு போய் அவர் மணிகண்டன் அவங்க ரூமில் விட்டுட்டு வருவேன். சமயத்தில் போய் கூட்டிகிட்டு வருவேன் காலையில். அஃப்கோர்ஸ் மணிகண்டன் வந்து ரொம்ப டெடிக்கேட்டட். மணிகண்டன் தான் என்னை ஜெயராமன் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஜெயராமன் சார் அடிக்கடி சொல்லுவார், மணிகண்டன் வந்து உங்களுக்கு தி ஃபஸ்ட் இயர் வென் ஐ வாஸ் எம்ப்ளாய்டு மணிகண்டன் யூஸ் டு டேக் கேர் ஆஃப் தி ஸ்கூல். ஸோ ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சன். ஜெயராமன் சாரோட புகழை பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து ரொம்ப சைலண்ட் ஸ்பெக்டேட்டர். அதாவது அவர்கிட்ட படித்தவங்க நிறைய பேர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தால் கூட அவங்க யார்கிட்டையும் போய் எந்த விதமான ஆப்ளிகேஷனுக்குமே போகாத ஆள். சாதிக்கணுன்னா நிறைய சாதிச்சிருக்கலாம் சார், பட் அவர் ஹி டிடன்ட் லைக் தட் அண்ட் ப்ரொவைடட் ஹீ யூஸ் டு ஹெல்ப். யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு உயர்ந்த மனிதன் அவர். அவரோட பிளெஸ்ஸிங்ஸ்னால தான் என்னோடய ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு ஐ ஹேட் ரிசீவ்ட் 15 அவார்ட்ஸ். இந்த ஸ்டேட் அவார்டு, ஸ்டேட் பெஸ்ட் டீச்சர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்ட், அப்புறம் லயன்ஸ் கிளப்லேருந்து நம்ம கவர்னர் கொடுத்தது, அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் ஐ ஹவ் ரிசீவ்ட். எவ்ரி டைம் I used to contact him. He said further more will come ன்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கும் வந்திருக்குது. அதில் மிஸ்டர் தட்சிணாமூர்த்திலாம் வந்து he is also ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் whenever I need some help or advice I used to contact him. அவர் அதே மாதிரி எங்கள் ப்ரிமிசஸ் வந்து நிறைய பிளைண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லீவில் தங்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லும் போதெல்லாம் ஐ யூஸ் டு அக்காமடேட். எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் வி ஆர் ஹெல்பிங் தம். அது நான் வந்து அவர் ரொம்ப தயங்கி ஃபோன் பண்ணுவார், தட்சிணாமூர்த்தி சார் எதுக்கு சார் தயங்குறீங்கன்னு கேட்பேன். இல்லை பாஸ் கேட்கணும் அப்படின்வார். அதெல்லாம் தாராளமாக இட் இஸ் யுவர் ப்ரிமிசஸ், யூ கேன் யூஸ் இட் வென்எவர் யூ வாண்ட்னுவேன். இப்பவும் கூட வந்து இந்த டீச்சர்ஸ் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இங்கிலீஷ் ஹேண்ட்ஸ் இருந்தால் they can come and meet me. I will definitely give them an opportunity. And எங்ககிட்ட இருந்தவங்க முக்கால்வாசி இப்போ லாஸ்ட்டாக போனவர் தனசேகர், he was multiple disabled but he got a lecturer post in the government college and எல்லாருமே நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் தான், either teaching or some ஏர்போர்ட்டில் அங்கன்னு சொல்லிட்டு. And I was also very happy to hear that. And presently I also want you all to pray that I might be appointed as a member in one of the education committees under school education under the HRD New Delhi. So அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா definitely wherever possible for the visually handicapped I will definitely help them. And that is a committee in New Delhi. So I have அந்த டைரக்டரே வந்து என்கிட்ட என்னோட பயோடேட்டாலாம் கேட்டு வாங்கியிருக்காரு. ஸோ வெரி ஷார்ட்லி ஐ மைட் பி இன் தட் கேஸ் என்னென்ன முடியுமோ ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப்.
so that we will come in relationship with all the higher level ministers and IAS officers. அதே மாதிரி சார்கிட்டையும் கொஞ்சம் சஜஷன்ஸ் சொன்னேன். கொஞ்சம் இந்த கோவில் லேண்ட்ஸ் நிறைய இருக்கும், கேட்டு ஒரு 10 ஏக்கர் அந்த மாதிரி லீஸில் எடுங்க சார், ஒரு ஸ்கூலு ஹாஸ்டல் ஃபார் விஷுவலி சேலஞ்சு பிளான் பண்ணலான்ட்டு. என்னால் முடிஞ்சதையும் ஐ வில் ஹெல்ப். இந்த டீச்சர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கைண்ட்லி யூ கேன் சென்ட் தம் வித் தர் பயோடேட்டா அண்ட் வி வில் ட்ரை டு ரெக்ரூட் தம். வேறு மாமியை பற்றி சொல்லணும். மாமி வந்து எப்போவுமே, அப்போ இல்லைனாலும் இப்போவும் ரெகுலராக வி ஆர் இன் டச். And I always feel that she should not be left alone. She should not feel that there is nobody to talk with her or to care for her. நீங்கள் எல்லாருமே வந்து கூட மாமி கிட்ட ரெகுலராக I think you should have some kind of discussion so that she will. ஏன்னா ஜெயராமன் சார் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா தி ரியல் பர்சன் பிஹைண்ட் இஸ் தட் மாமி தான். ஏன்னா நாங்கள் கூட நைட் 11 மணிக்கு போனால் கூட ராதாகிருஷ்ணன் மோர் குடிக்கிறீங்களா, இல்லை காஃபி போடணுமா, இல்லை ஹார்லிக்ஸ் போடணுமான்னு கேட்பாங்க. ஸோ ஷீ வாஸ் ஆல்வேஸ் என்தூசியாஸ்டிக் அண்ட் ஷீ வாஸ் நெவர், அதாவது எப்போவுமே டயர்டாகவோ இல்லை சாருக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு கூடவே போகிறது. வெரி டெடிக்கேட்டட் பர்சனாலிட்டி. I think God will also help her in all the required manner in her rest of her life, and I shall pray for it. And wherever possible, என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாமிக்கிட்டையும் நான் அடிக்கடி பேசி I will also keep her in the அந்த சார் இல்லாத நினைவே மாமிக்கு இல்லாத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். Thank you very much, and I also requested all of them to visit our school also. Wherever possible, I will also help them. Thank you very much. திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி. எங்கள் நிறுவன தலைவர் ஜெயராம் சார் எப்போவுமே அவரை பற்றி சொல்லுவார். நாங்கள் அவருடைய ஸ்கூலில் நிறைய விழாக்கள்லாம் நடத்தியிருக்கோம். இந்த விழாக்கள், பிரெயில் ஒரு காம்படிஷன் எல்லாத்துக்கும் அவ்வளோ முழு ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அவருக்கு இந்த விருது கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதற்கு பிறகு நன்றி மறப்பது நன்றன்று என்பார்கள். இங்கே இந்த வீடியோ இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஃப்ரீயாக நாங்களே தரோன்னு சொன்ன நந்தினி வீடியோ அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயலக்ஷ்மி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது. இந்த மாதிரி அவர்களே முன் வந்து நம்முடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு செய்வது. 2 இளைஞர்கள் எவ்வளவோ வேலை இருக்கும், அதெல்லாம் மீறி இங்கே முழுக்க இருந்தாங்க. மேடம் நந்தினி வீடியோவை சார்ந்த உரிமையாளர் ஜெயலக்ஷ்மி மேடம் ஜெயலக்ஷ்மி அவர்களுக்கு திரு பிரபு அவர்களின் மனைவியார் ஜெயலக்ஷ்மி அவர்களை வந்து கொடுக்க சொல்லுகிறேன். ஒரு நினைவு பரிசு, சின்ன டோக்கன் ஆஃப் தேங்க்ஸ். சாய்ராம், ஐம் அ சாய் டிவோட்டி. எங்கள் சத்யசாய் பாபா வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு ஒரு பெரிய நமஸ்காரம். முதல்ல வந்து கேட்டா எங்களுக்கு யாருன்னே இதான் ஃபஸ்ட்டு டைம் இவாளை ஃபோனில் கேட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து தருவேளா அப்படின்னு முதல்ல பாகிரதி ஆண்டி தான் எங்களை கேட்டுட்டு இது மாதிரி சொன்னோன்னே தாராளமாக எடுத்து தரோம். இதில் என்ன இருக்குது, சர்வீஸ் டு த மேன் இஸ் சர்வீஸ் டு காடுங்கிற மாதிரி எங்கள் சுவாமி சொல்கிற வழக்கம். அதனால் அதை வச்சுன்னு தான் நாங்கள் பண்ணோம். ஏதோ ஒரு ராமருக்கு வந்து அணில் ஹெல்ப் பண்ண மாதிரி எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு துணி, ஒரு பிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அது சுவாமி கொடுத்த எங்களோட பிளெஸிங்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. சாரி. இனி நன்றி நவிலல். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எப்படின்னா இந்த கல்யாண விழாலையும் சரி நன்றிலையும் எங்கேயாவது ஒன்று விட்டு போனது எப்போவுமே பயம். ஆனால் நீங்கள் எல்லாம் வந்து சிறப்பு விருந்தினர்களுக்கே சில பேருக்கு இந்த கார்டு போகலை, அழைப்பிதழ் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பெருந்தன்மையாக வந்திருக்காங்க. நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க வெவ்வேறு தூரத்துலேருந்து எத்தனையோ வேலைகளுக்கு நடுவில். அதனால் தனித்தனியாக சொல்லலைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம அந்த டைமுக்காக நீங்களாம் அந்த மாதிரி அதெல்லாம் நினைக்கிற ஆளுங்களும் கிடையாதுன்னு தெரியும். எனக்கு எப்போவுமே ஜெயராம் சார் தனிநபர் வழிபாடு என்பதே அவருக்கு பிடிக்காது. ஆனாலும் திருப்பி அவர் ஏன் சொல்கிறோன்னா அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. அவர் மூலம் நாங்கள் ஹம்பிளாக இருக்கிறது எப்படி, அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது எப்படி, இன்னொருவருடைய
கண்ணோட்டத்திலிருந்து விஷயங்களை பார்ப்பது எப்படி என்பதெல்லாம் தெரிந்து கொண்ட இந்த இத்தனை வருடங்களாக அந்த ஒரு நாள் தான் அவரை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மேடையில் கூட அவரே இருக்கா மாதிரி ஒரு நினப்பு. ஏன்னா வந்து யாரையுமே விடக்கூடாது, எந்த பேரையும் பெரியவங்களையும் சின்னவங்க வரைக்கும் விடக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ இதாக கவனமாக இருப்பார். கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவார், அவங்க வந்தாச்சா இவங்க வந்தாச்சா, அவங்க பேரை சொன்னியா இவங்க பேரை விட்டுட்டேங்களேன்னு. அதனால் அவர் இல்லாமல் ஒரு 2வது விழா தான் இதை நடத்துகிறோம். சில பிழைகள் இருக்கலாம், யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எல்லோரும் வந்ததற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருமாக இருந்து தேசிய கீதத்தை பாடிவிட்டு செல்லலாம். நன்றி. ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உஜ்ஜல ஜலதி तरंगा तव शुभ नामे जाए तव शुभ आशीष माए गाए तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय जय